பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே நாம் கடன் பட வேண்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பொதுவாகவே நாம் கடன் படக்கூடாது, கடன் வைக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்திலே நாம் கடன் பட வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் எதிலே கடன் பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவரும் கடன் படாதிருங்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் அன்பு கூறுவதிலே நாம் கடன் பட வேண்டும். ஏன் நாம் அன்பு கூறுவதிலே கடன் பட வேண்டும் என்றால், இயேசு அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்புக்கும் நார்மலான நேச்சுரலான அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சுவாப அன்பு என்று சொல்லுகிறது. இயல்பு அன்பு, நேச்சுரல் லவ். ஆனால் அந்த சுவாப அன்பு என்பது மனுஷரால் வருகிற மகிமையை மட்டுமே தேடும். ஆனால் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கிற இந்த தெய்வீக அன்பு சுயநலம் அற்ற ஒரு அன்பு. மனுஷரால் வரும் புகழ்ச்சியை பாராட்டை தேடாமல் கர்த்தரை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிற அன்புதான் இந்த அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பூரண சர்க்குண அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்ஃபெக்ட் யூனிட்டி. இந்த தெய்வீக அன்பு அல்லது இந்த அன்பு கடன் பட வேண்டிய இந்த அன்பு என்ன செய்யும் என்றால், இந்த அன்பு இருந்தால் எப்படி ஆகிலும் ஒருவரை ஒருவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுத்துவதுதான் இந்த தெய்வீக அன்பு. 2வதாக ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த அன்பு பொல்லாங்கு செய்யாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Do not harm anybody. யாருக்கும் தீங்கு செய்யாது. நம்முடைய அன்பு யாருக்கும் தீங்கு செய்யாது. இந்த அன்பு தீங்கு வரக்கூடாது என்று நினைக்கிற ஒரு அன்பு. அருமையானவர்களே, உங்களிடத்தில் இருக்கிற அன்பு தெய்வீக அன்பாய் இருக்கும் என்றால் அந்த அன்பிலே நீங்கள் கடன் படுங்கள். அந்த அன்பு உங்களை கீழே தள்ளாது. இந்த அன்பு உங்களை மேலே தள்ளுகிறதா இருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்புக்கு யாக்கோபு ஒரு பெயரை வைக்கிறான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இதற்கு ராஜரிக பிரமாணம் என்று ஒரு பெயரை அவர் எழுதுகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அன்பு ஒரு தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே வளருவதாக. இதிலே நீங்கள் அதிக கடன் படுவீர்கள் என்றால் இது உங்களை இன்னமும் உயர்த்தும், இன்னும் உங்களை மேன்மைப்படுத்தும். எல்லாரை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.